ஹலோ ஹாய், எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் பைக்கில் தமிழ் சேனல் டெல்லி பேசுகிறேன். இன்றைக்கும் ஒரு சூப்பரான விஷயம் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் இண்டிபெண்டன்ஸ் டே நல்வாழ்த்துக்கள். ஒரு பைக்கும் சரி ஸ்கூட்டரும் சரி ஓகேங்களா, பைக்கில் வந்து வண்டி ஸ்டார்ட் பண்ணி கீர் போடும்போது பேக் வீல் சுற்றலை அப்படின்னு ஒரு பிரச்சனை இருக்குது. இல்லை ஸ்கூட்டரில் வந்து வண்டி ஸ்டார்ட் பண்ணி ரேஸ் பண்ணால் கூட வீல் சுற்றலை ஓகேங்களா. இதுக்கு ஒரு சின்ன ஒரு பிரச்சனை தான். இதுக்காக எந்த பொருளையும் கண்ணாமன்னு மாற்ற வேணாம், சின்ன ஒரு இது தான். இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தாவே உங்களுக்கு கரெக்டாக தெரியும். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக தெரியும் உங்களுக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ உங்கள் வீடியோ பார்க்கலாம். ஹலோ ஹாய், நம்ம இன்றைக்கி பார்க்கும்போது ஒரு Yamaha ரே தான். இது ஸ்கூட்டருக்கும் இதே பிரச்சனை இருக்கும், பைக்கில் இதே பிரச்சனை வரும். இந்த மாதிரி பிரச்சனைக்கு நம்ம என்ன விஷயம் தான் பண்ண போகிறோம் இந்த வீடியோவில் காமிச்சிருப்பேன். இப்போ வண்டியை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸ்டார்ட் பண்ணி வண்டி ரேஸ் பண்ணாவே வீல் சுற்றாது. ஸ்டார்ட் பண்ணுறோம் பாருங்கள். ஸ்டார்ட் பண்ணு. வண்டி ரேஸ் பண்ணுறேன். ரேஸ் பண்ணாலும் வீல் சுத்தவே இல்லை, அப்படி தான் இருக்குது. ஓகே, இதேமாரி பைக்கில் இதுமாரி பிரச்சனை வந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த கவுண்டர் ஷாஃப்ட்டு அதில் த்ரெட்டு போச்சுன்னா அதுமாரி ஆகும், இல்லை செயின் கட் ஆகணும் அதுமாரி ஆகும். ஸ்கூட்டரில் பெல்ட்டு இதுமாரி பிரச்சனை வந்து அதுமாரி ஆகும். இதை கரெக்டாக நம்ம கன்ஃபார்ம் பண்ணோம்னா கண்டிப்பாக நம்ம கிக்கர் சைடில் பிரித்து தான் ஆகணும். இப்போ நான் பிரித்து காமிக்கிறேன். இந்தமாரி பிரச்சனைக்கு வேறு எதுவுமே நீங்கள் ஏமாறக்கூடாது. அதனால தான் இந்த ஒரு விஷயம் பண்ணாவே போகிறோம். ஒரு பொருள் மாற்றமாக போகிறோம் ஓகேங்களா. அதை தான் நான் காமிக்க போகிறேன். இப்போ நம்ம கிக்கர் சைடு கட்டுவோம். ஓகே, இது எல்லாமே 8 நம்பர் பொருள் தான் வரும் ஓகேங்களா. அதனால் கிக்கர் இந்த ஏதாச்சும் க்ளீன் பண்ணுறது, கிக்கர் ரிப்ளேஸ் பண்ணுறது அதிகம் காமிச்சிருப்பேன். இந்த பிரச்சனைக்கு இந்த ஒரு சின்ன விஷயம் தான். இது வண்டியை ஸ்டார்ட் பண்ணால் ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இருந்தாலும் ப்ராப்ளம் தான் உங்களுக்கு காமிக்கிறேன். தெரியாதவங்களுக்கு இதை பாருங்கள் கண்டிப்பாக. ஸ்கூட்டர்லேயே பைக்கில் இந்தமாரி கீர் போட்டாவே வண்டி வீல் சுற்றலனாவோ, இல்லை ஸ்கூட்டரில் ரேஸ் பண்ணால் இந்தமாரி வீல் சுற்றலனாவோ கண்டிப்பாக இந்த ஒரு பிரச்சனை தான். இது சின்ன பிரச்சனை தான். பைக்கில் பொறுத்த வரைக்கும் கவுண்டர் ஸ்டார்ட் போச்சுன்னா கண்டிப்பாக இன்ஜின் பிரிக்கிற வேலை வந்துடும் ஓகேங்களா. நிறைய பேர் அதை வெல்டிங் பண்ணுறாங்க, அதனால் அது மாதிரி பண்ணாதீங்க. கவுண்டர் ஸ்டார்ட் மாதிரிலாம் இதில் மேக்ஸிமம் 100% பெல்ட்டாக இருக்கலாம் ஓகேவா. இது பெல்ட்டு கழுவுறதுக்கு வாய்ப்பு கிடையாது ஓகேங்களா, கட்டாகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. அதனால் 100% கட்டாகி தான் இருக்கும். அதனால தான் கம்மியாகும். இது பெல்ட்டு எல்லா பொருளுமே 8 நம்பர் தான் வரும் ஓகேவா. என்ன விஷயம்னா கரெக்டான ரூல்ஸ் கையில் இருந்து ஈஸியாக நம்ம ஈஸியாக மாற்றலாம். இந்த Yamaha ரே பொறுத்த வரைக்கும் கரெக்டாக போல்டு எல்லாமே ஒரே சைஸாக இருக்கும் ஓகேங்களா. மொத்தம் 9 போல்டு வரும் நினைக்கிறேன். இப்போ நிறைய பேருக்கு இந்த இடத்துல ஒரு போல்டு இருக்கும், நிறைய பேர் தெரியாது ஓகேங்களா. அதனால் 8 போல்டு கைட்டு தட்டுவாங்க, அதுமாதிரி தட்டாதீங்க. கரெக்டாக 9 போல்டு இருக்கும். 9மே மாற்றி விட நீங்கள் போட முடியாது, ஏன்னா எல்லாமே ஒரே சைஸாக இருக்கும். அதனால் கட்டுறது மாட்டுறது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் ஓகேவா. அதனால் கன்ஃபியூஷன் ஆக தேவையில்ல. ஓகே, இதை கைட்டு காமிக்கிறேன். ஓகே, இப்போ பாருங்கள் 9 போல்டு இது போல்டு கட்டி நம்ம கிக்கரை அப்படியே கட்ட போகிறோம். நம்ம கிக்கரை கட்டினோன்னே பெல்ட்டு வெளில வந்து விழுது பாருங்கள். அப்படியே இதுங்களா, அவ்வளோ பெல்ட்டு தான் கட் ஆகிட்டு இருக்கு. பைக்கு மாரி தான், செயின் ஸ்பாட்டு மாதிரி தான் இந்த பெல்ட்டும். இது எப்படி ஆகிட்டு இருக்கு பார்த்தீங்களா. அதெல்லாம் சொல்கிறாங்க கரெக்டாக 24,000 கிலோமீட்டருக்கு இந்த ஒரு பெல்ட்டை நீங்கள் மாற்றிடணும் ஓகே. நிறைய பேர் கிலோமீட்டர் தான் வந்து போடுறீங்க, அதனால் கரெக்டாக சொல்லிடுறேன். இந்த ரோலரு இதெல்லாம் நீங்கள் ஒரு 12,000 கிலோமீட்டரில் இந்த கிளச்சு ஷூலாம் ஒரு க்ளீன் பண்ணணும். கண்டிப்பாக 24,000 கிலோமீட்டரில் கம்பல்சரி இதை மாற்றி தான் ஆகணும் ஓகேங்களா. இதை மாற்றினா அடுத்த 24,000 கிலோமீட்டர் எந்த பிரச்சனையும் நம்ம ஓடும். பார்க்கும்போது நல்லாயிருக்கு, இல்லை ஓடும்னு வச்சிங்கன்னா கண்டிப்பாக வழியில் ஆனால் நின்றுடும். இதுமாதிரி தான் நின்று வண்டி ஸ்டார்ட் ஆகும், வண்டி மூவ் ஆகுது ஓகேங்களா. அதனால் பெல்ட்டு கண்டிப்பாக மாற்றுங்க. எப்படி மாற்றம் தான் காமிக்கிறேன் உங்களுக்கு. பெல்ட்டு கண்டிஷன் எப்படி இருக்குது பார்த்தீங்களா. பெல்ட்டு கண்டிஷனு அப்படி இருக்குது. இது மாதிரி வெடி போட்டு இப்படி இருக்குது. இந்த பெல்ட்டை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் சர்வீஸ்லாம் பண்ணி போட முடியாது ஓகேங்களா. ஒரு நம்ம ஏர் வச்சு க்ளீன் பண்ணி 12,000 கிலோமீட்டரில் 24,000 கிலோமீட்டரில் கண்டிப்பாக அதை மாற்றி தான் ஆகணும். சரி ஓகே, நம்ம ஃபிட் பண்ணுறதை காமிக்கிறேன். இது ஒரு பேசிக்காக செக்கப் தான் ஓகேங்களா. ஏன்னா இதுமாதிரி நிற்கும் போது வேறு எதனா பிரச்சனை சொல்லக்கூடாது. அதனால தான் இந்தமாரி கன்ஃபார்ம் பண்ணுறது தான் இதுமாரி ஓகேங்களா. வீல் சுற்றுறதாவே கண்டிப்பாக 100% தான் இருக்கும் ஓகேவா. அது 8 நம்ம டியூப்பில் இருந்தாவே இப்போ ஷூ கைட்ட போகிறோம், மாட்ட போகிறோம் அவ்வளோதான். டியூப்பில் இருந்து கேஸை கைட்டுறதுக்கு இது எப்படி நான் கைட்டு காமிக்கிறேன். இதுக்கு கிளச்சு பிள்ளர் கரெக்டாக அனுப்போம். அந்த இது மேலே பிள்ளர் மாதிரி வச்சுட்டு 24 நம்பரு பிட்டு ஓகேங்களா. இந்த மாதிரி டூல்ஸ்னால் தான் இது கட்டுறது ஈஸியாக இருக்கும். தட்டி கட்டி எதுவுமே கட்டாதுங்க.
கரெக்டாக செட் பண்ணணும், அதை செட் பண்ணி கரெக்டாக வச்சணும். அப்படி 2 வாட்டி ஸ்லிப் ஆகும், ஓகேங்களா? அதெல்லாம் கட் பண்ணி விட முடியாது, கரெக்டாகவே இருக்கும். அவ்வளோதான், கண்டிப்பாக. இன்னும் த்ரெட் இல்லாமல் எதுவும் பாருங்கள், கட்டான பீஸு இங்கே இருக்குது பாருங்கள், தெரியுங்களா? பெல்ட்டு அடிக்கடி போதுனாவே அந்த ஃபேஸ் ட்ரைவ் தான் நம்ம ஏற்கனவே காமிச்சிருப்போம் உங்களுக்கு. அந்த ஃபேஸ் ட்ரைவ் மாற்ற வேண்டி வரும். இது ஃபஸ்ட் டைம் போயிருந்தால கண்டிப்பாக இந்த வாட்டி ஒரு பெல்ட்டு தான் மாற்ற போகிறோம். அதே போல் வச்சுட்டு இந்த ரோலருக்கு வந்து 17ஆம் நம்பர் வரும், ஓகே? இந்த பெல்ட்டு அந்த பெல்ட்டு மாற்ற மாதிரி ரோலரும் கட்டி பார்த்துறேன் அப்படின்ட்டு. அப்படியே செட் பண்ணி விளத்தலாம், ஓகே? ரோலர் அப்படி திரும்பி வச்சு பாருங்க, எதுங்களா? அப்புறமா கண்டா போயிடுச்சு, அது எவ்வளோ தேஞ்சிருக்கு பாருங்க. ஓகே, கண்டிப்பாக ரோலரே மாற்றாகணும், ஓகேவா? அதான் கொஞ்சம் கைட்டி பார்த்தது. பெல்ட்டு மாற்றக்கூடாது, பெல்ட்டு மாற்றும் போது இந்த ரோலரை கண்டிப்பாக மாற்றாகணும், ஓகேவா? அதே மாதிரி இந்த ஹவுசிங்லாம் செக் பண்ணிக்கலாம், நல்லா இருக்கான்ட்டு. ஸோ டேமேஜாக இருக்கிறதுனா இதே போடலாம், ஓகே? இதில் எந்த டேமேஜும் இல்லை, அதனால் இதே போடலாம். பழசு நல்லா கொஞ்சம் பக்கம் க்ளீன் பண்ணிட்டு மாட்ட வேண்டியதான். ஓகே, ரோலர் மாட்டியாச்சு. ரோலருக்குலாம் நிறைய வீடியோ போட்டிருப்பேன், அதனால் கொஞ்சம் சிம்பிளாக காமிக்கிறேன், ஓகே? இதில் வர புஷ்ஷை கரெக்டாக நம்ம பண்ணலாம். அடுத்தது பெல்ட் எடுத்து மாட்ட வேண்டியதான். பேண்டோ பிராண்டு தான் போடுறோம், ஓகேவா? மாட்ட வேண்டியதான். இது கொஞ்சம் நல்லா இருக்கும் குவாலிட்டியாக. கரெக்டாக ரோலுக்கு மேலே வைக்கணும். இதை வச்சு லாக் பண்ணிட்டு எப்பவும் கட்டணுமோ அதே மாதிரி தான் போட்டு டைட் பண்ண வேண்டியதான். எல்லாமே ஃபுல் டைட்டாக இருக்கணும். ஓவர் டைட் பண்ணி த்ரெட்டு போகிற மாதிரி பண்ணாதீங்க. ஃபுல் டைட்டாக நம்மளுக்கே தெரியும் டைட் பண்ணும்போது. அதனால் சொல்கிறேன், இந்த டூல்ஸ் எல்லாம் கொஞ்சம் கரெக்டாக இருக்கணும். ஏன்னா இந்த மாதிரி டூல்ஸ் இருக்கும்போது மற்றவங்க ஹெல்ப்பே தேவையில்லை, கரெக்டாக வச்சோமா டைட் பண்ணாமல் கரெக்டாக இருக்கும். இதை வச்சு ஃபுல் டைட் பண்ணலாம், ஓகேவா? ஓகே, ஃபுல் டைட் பண்ணியாச்சு. ஓகே, அடுத்தது நம்ம ப்ரொசீஜர் தான். ஹெச்எஸ் கேட்டாவே நம்ம ஒரு அடி கண்டிப்பாக க்ளீன் பண்ணி தான் ஆகணும். இதனால் இதை ரெஃபர் மெரியில் போட்டு நல்லா பிடிக்கிறாவே அது மேலே அந்த ஷைனிங்காக இருக்குது, அதை எடுத்துடணும். இந்த ஷூ ரஃபாக இருக்கிற மாதிரி க்ளீன் பண்ணணும், ஓகேவா? இந்த 3 ஷூ கொடுப்பாங்க, அந்த 3 ஷூவையும் கரெக்டாக பக்காக க்ளீன் பண்ணணும். வெஸ்ட் பிளேட்டு அதுமாரி தான் எதுவும் பிக்கப் கம்மியாக இருக்கும்போது இது தெரிஞ்சால் இதுமாரி ஆகும், ஓகேவா? அதேமாரி அந்த பெல்ட்டு கட்டாமல் தூளில் எவ்வளோ கலந்துருக்கு பாருங்கள் உள்ள. இதெல்லாம் ப்ராப்பராக பக்காவாக நம்ம க்ளீன் பண்ணணும். இதில் எம்எல் ஷீட் வச்சு நல்லா க்ளீன் பண்ணணும். ஓகே, அந்த ஃபேஸ் ட்ரைவில் கரெக்டாக உள்ளே வச்சு ஓகேவா? இந்த மாதிரி கேப்பில் வச்சு சேர்த்து மாட்ட வேண்டியதான். அது ஈஸியாக கரெக்டாக வரும் இல்லை, ஓகேவா? இந்த வண்டி ஓடும்போது பெல்ட்டு கரெக்டாக டைட் ஆகிடும் உங்களுக்கு. அதனால் லூஸாக இருக்குது அப்படிலாம் பார்க்காதீங்க, ஓகேவா? நெட்டை பூரா டைட் பண்ணிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறோம் உங்களுக்கு. ஸ்டிக்கர்லாம் மாட்டிட்டு ஓகே, ஃபுல் டைட் பண்ணியாச்சு. கேஸை மட்டும் ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறோம். இல்லை அப்படியே ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறது. இப்போ பாருங்கள், பெல்ட் எவ்வளோ லூஸாக இருக்குது. இப்போ வண்டி நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்டார்ட் பண்ணோன்னா கரெக்டான டைம் கரெக்டாக டைட் ஆகிடும். ஓகே, ஓகே. சின்ன விஷயம் தான் இது. நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். உங்கள் வண்டியிலையும் உங்கள் ஃப்ரெண்டு வண்டியில் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும்போது கொஞ்சம் சிம்பிளாக ஈஸியாக ஒரு ஐடியா கொடுக்கலாம். இந்த ஃபால்ட்டுக்கு இதை தான் மாத்திரம் சரியாகும், ஓகேங்களா? அதனால் வேறு எதாவது கலவரம் மாற்றலாம், ஓகேங்களா? இது நல்ல பார்ப்போம். பாய். இந்த வீடியோ கண்டிப்பாக
கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் வண்டியும் உங்கள் ஃப்ரெண்டு வண்டிகளும் இதுமாதிரி பிரச்சனை இருக்கும்போது நீங்கள் ஒரு ஐடியா கொடுக்கும். அதான் ஒரு கத்தை. ஓகேங்களா? அதனால் இந்தமாதிரி பிரச்சனை இருக்கும்போது பைக் வந்தாலும் சரி, ஸ்கூட்டர் வந்தாலும் சரி, கரெக்டாக பார்த்து பண்ணுங்கள். வீடியோவில் சொன்ன மாதிரி கண்டிப்பாக இந்த பைக்கில் வந்து இந்த கவுண்டர் ஸ்டார்ட் போச்சுன்னா வெல்டிங் பண்ணாதீங்க. கவுண்டர் ஸ்டார்ட்டுக்கு மேக்ஸிமம் மற்ற மாதிரி பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே, வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்தா தான் அவங்களுக்கும் தெரியும். நிறைய பேர் கமெண்ட் பண்ணுங்கள், ரிப்ளை பண்ணி தான் இருக்கேன். ரிப்ளை பண்ணாத கமெண்ட் எல்லாமே கண்டிப்பாக நான் வீடியோ போட்டிருப்பேன். உள்ள போய் பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? இது நல்ல வீடியோ பார்ப்போம். பாய்.